புதுசாக வந்ததில்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் காலத்துலேயே நான் இங்கே வந்துட்டு இருந்திருக்கேன். பொதுவாக வந்துங்க, நான் என்னுடைய தொழில் வந்து தென்னை விவசாயிகளுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 5 மாதமாக வந்துங்க தென்னை விவசாயத்தில் வந்து இங்கேருந்து பொன்னூஸ் நேச்சுரலுடைய நான் வராதிக்கு முன்னிலிருந்தே வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணது 5 மாதத்தில் ஒரு 10 மரங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் வெள்ளையே சுத்தமாக இல்லை. நேராக வந்து பார்க்கலாம். இப்போது 5 மாதத்துக்கு பின்னாடி வந்த பாலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 அடி வந்திருக்குது. அதனுடைய அந்த பாலை வெளிச்சுங்க, அதனுடைய குறும்பைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20, இந்த சீசனில் வந்து 20-25 வெட்டு முடிஞ்ச பிறகு வர்ற காய்க. அதுதான் நம்மளுடைய லாபமே. அதில் வந்துங்க ஒவ்வொன்றும் பார்க்க போகும்போது மரத்துக்கு வித்தியாசமாக இருக்குது. பாலை வந்து மட்டை வந்து நல்லா ஊக்கமாக வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஊற்றுனதுலேருந்து கீழிருந்து மேல் வரையில் போகிறது ஒரு 9வது மட்டையிலேருந்து தான் நான் கணக்கு கொடுக்குறேங்க. இது ஊற்றுலேருந்து தான் கணக்கு வரும். ஈல்டு நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. 200 காய் ஐயாவும் தோட்டம் வந்திருந்தாங்க, பார்த்தாங்க, நல்ல விதமாக இருக்குது. வெள்ளையை ஒழிக்கணும்னு ஒரே எண்ணத்தில் இருக்கிறோம். ஆயில் வந்து வேலை செய்யுதுங்க. அதே வந்து வாழை கொஞ்சம் போட்டுக்க, வீட்டுக்கு வாழை போட்டுக்கிற ஒரு பழம் வந்து 275 கிராம் செவ்வாழைப்பழம் வந்திருக்குது. 6 சீப் வந்திருக்குங்க. 3 கன்று இப்போ விட்டுருக்கிற. முதல்ல வந்து 1 கன்று தான் விட்டேன். இப்போ ஐயா சொன்ன பிறகு 3 கன்று விட்டுருக்குறேன். அந்த இலை வந்துங்க நான் படுத்தா இடையில் கேப் கிடைக்கும்.